அந்த சேர்க்கிற மிச்ச காசு எத்தனை லட்சம் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ₹1 99 ரீலோட் இருக்குது தானே. இந்த 99 ரீலோட்டை 1,00,000 பேர் ரீலோட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மிச்ச காசு எவ்வளோ இருக்குது? மிச்ச காசு எவ்வளோ இருக்குது? ₹1,00,000 இருக்குது. நமக்கு எத்தனை பேர் நாங்கள் அதை வெளிப்படைஞ்சி நாங்கள் எத்தனை பேர் அதை நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம்? நாங்களும் அதை சிம்பிளாக விட்டு போகிறோமா இல்லையா? அந்த ₹1,00,000 ஒரு நாளைக்கு கருப்பு மணியாக மாற்றப்படுது. நான் ஒரு கடை வச்சுக்கிறேன் சரியா, அப்படி வச்சுக்கணும். எனக்கு ஒவ்வொரு நாளும் 1000 பேர் வராங்க ரீலோட் பண்ணுறது. ₹99 ரீலோட் பண்ண வராங்க. நான் ஒவ்வொருத்தையும் ₹1 மிச்சம் பிடிச்சா எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்குது? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்குது? எவ்வளோ? ₹30,000 கிடைக்குது. அந்த 30,000 வச்சுக்கொண்டு இவங்க 2 பேரையும் வேலைக்கு கூப்பிட்டு இந்த பிள்ளைக்கு 15,000 இந்த பிள்ளைக்கு 15,000 கொடுத்தா யோசிச்சு பாருங்க, எனக்கு எவ்வளோ தாங்க இருக்கும். வேலைக்கு வேலையாக போயிடும். அவன்கிட்ட பிடிக்கிற காசை பிடிச்சி ₹1 ₹147 எவ்வளோ மிஞ்சுது? ₹300 மிஞ்சுது. சரியா? 1000 பேர் வராங்கன்னா 3000, ஒரு மாதத்துக்கு 90,000. யோசித்து பாருங்க. இவைகள் எல்லாமே கருப்பு மணியாக இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு செலவில்லாத அந்த அளவுக்கு நாங்கள் அடிமையா இருக்கிறோம். விளங்குதா? இந்த அளவுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். நம்மகிட்ட இருந்து போற காசு கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். உண்மை ரியாலிட்டியா இருக்கிறது. எப்பயாவது நாங்கள் நினைச்சு பார்த்துருக்கிறோமா? காரணம் என்ன? எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் என்ற போன்ல டேட்டா இருந்தா காணும், என்ற போன்ல பேலன்ஸ் இருந்தா காணும், அவ்வளவுதான் வேணும். அவனுக்கு ₹3 டிப்ஸ். என்ன காரணம்? அடிமைத்தனம். என்ன காரணம்? இங்கதான் ரீசன் அவுட் பண்ற அந்த மூளை, முன் மூளை இருக்குதான, ரீசன் அவுட்டிங். எது சரி எது பிழை பகுத்தறியக்கூடிய அந்த மனநிலை இல்லாமல் போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய மூளையில போய் பதிந்திருக்கிற அந்த திக் என்கின்ற அந்த வெறிக்குட்டி. அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு என்ன வேணும்? 24 மணித்தியாலமும் 365 நாளும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாங்க செயற்கையா கொடுத்தா தான் அவனை நாங்க திருப்திப்படுத்த முடியும். இந்த திருப்திப்படுத்த முடியாத காரணத்தினால அவன் என்ன செய்வான்? இருந்து கொண்டு உடஞ்சு கொண்டே இருப்பான். கட்டில போய் படுப்போம், நித்திர விடாது. காரணம் என்ன? ரீல்ஸ் பார்க்கல, யூடியூப் பார்க்கல, ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கல, ஃபோட்டோ எடுத்து நாங்கள் எடிட் பண்ணி போட முடியலை அப்படின்னு சொன்னோன்னே என்ன நடக்கும்? அவன் ஒன்று, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, காலையில் சோறு தின்றா தானே, தேத்தனி குடிக்கிறா தானே, அதை செய்கிறா தானே, உனக்கு என்ன ஒரு ரீலோட் பண்ணுறதுக்கு நீ என்ன குறைஞ்சா போயிட்டா அப்படின்னு சொல்லி ரீலோட் பண்ணுறதுக்கு தடுமாறி தேடி கொண்டு தெரியுமா? மச்சாண்டே, அக்கா, தங்கச்சி, ப்ளீஸ் ₹50 ரீலோட் பண்ணிவிடு, ₹50. அதே பார்க்க நீங்கள் பஸ்ஸில் போய் பிச்சை எடுக்கலாம். பஸ்ஸில் பிச்சை எடுக்க வர தெரியுமா? ட்ரன் தடி போட்டு பாட்டு படித்து போட்டு சீலுக்கு நாமட்ட சுபகாமனுக்கு வசங்களை தெரியுமா? மாத்துவரணி, சகோதரவணி, இந்த பிரயாணத்தில் போகிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு போடுறது சாராயம் குடிக்கிறாங்களும் அப்படிதான். இந்த மது நோயாளிகள், இந்த மூளை நோயாளிகள், அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு சாராயம் குடிக்க என்ன நடக்கும்? குட்டி போட்ட பூனை மாதிரி தடுமாறி கொண்டு தெரியுவாங்க. எங்கேயாவது போயிட்டு ஏதாவது கிடைக்குமா கெஞ்சுவாங்க. அப்படி இல்லாட்டி நடக்கும், பவுன் போட்டு போயா, பவுனில் காப்பு போட்டு போயா, சங்கிலி பவுனா, ரைட். உடனே என்ன நடக்கும்? உன்னை தள்ளிவிட்டு சங்கிலியை கடந்து போய் கொண்டு போய் கொடுத்து போட்டு வேண்டி குடிக்கிறது. இல்லைங்க, சிலாக உங்களோட ஃபோனில் ஸ்டார்ட் போயிட்டு இருக்கா,
கெஞ்சிரும், பிச்சை எடுக்கணும் தானே. இந்த நேரத்தில் உங்களோட ஸ்டார் பாயிண்ட் இருந்தாவது நாங்கள் கொஞ்சம் அவன் ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறான், ஆட்டோமேட்டிக் என்னது லோன், உடனே காசு முடிஞ்சவங்க வரும். அன்பான வாடிக்கையாளர்களை, உங்கள் கணக்கின் மீது ₹0 இதோ நாங்கள் உங்களுக்கு கடன் தர தயாராக இருக்கிறோம். அடிக்கணைங்க அது பிறகு காசை வட்டி போட்டோன்னீங்க, அவனுக்குரிய வருமானத்தை வட்டி காசையும் எடுத்து போட்டோம், மிச்சத்தை தருவான். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நாங்கள் வளமையான நடக்கிறது, கஞ்சா குடிக்கிறார்கள், கஞ்சா விற்கிறார்கள், ஐஸ் குடிக்கிறார்கள், ஐஸ் விற்கிறார்கள், சாராயம் காய்ச்சிறாங்க, சாராயம் குடிக்கிறாங்க, விற்கிறாங்க. இதோடு நாங்கள் என்ன செய்யறோம்? இதுதான் அடிமைத்தனம், இதுதான் போதை வஸ்து, இதுதான் என்ன சொல்றது மூளை நோய்னு சொல்லி நாங்கள் அவங்கள கீழ்மட்டத்திலையும் அவங்க பெரியாங்க, அதுலேயும் வேற ஐஃபோன் பாவிச்சா இன்னும் பெரியாங்க. விலை கூடுன ஃபோன்கள் வச்சுக்கிறது, விலை கூடுன கவர் போடுறது, இந்த ஃபோனை பாதுகாக்கிறது கவரை கொஞ்சம் இதாக தான் இருக்குது, வச்சுக்கிறதில்ல சொல்கிறது. அதில் வர படத்தை பின்னுக்கு கொண்டு போய் ஃபோன் செய்கிறவனுக்கு ஒரு கவரோட தந்தா என்ன பிரச்சனை? உனக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டி தந்தா என்ன பிரச்சனை? அந்த டெம்பர் கிளாஸ் கொஞ்சம் நல்லா. ஆளுமைக்கு என்ன தேவை, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, என்னுடைய சமூகத்துக்கு என்ன தேவை, இதை டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள். உங்களோட ஃபோனோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களோ, நான் முதல் சொன்னது போல சமூகத்தில் இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன், தவறான எண்ணங்கள், தவறான கருத்துக்கள், இவைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றால் மட்டுமே எங்களுடைய இளமை காலத்தை, எங்களுடைய ஆளுமையை நாங்கள் நிலைநிறுத்த முடியும். ஆகவே உங்களுடைய ஆளுமை என்ன? அடையாளம் காண. இந்த ஆளுமையை நீங்கள் வளர்த்தெடுப்பதற்கு, இந்த ஆளுமையின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை வளர்த்தெடுப்பதற்கு, உங்களுடைய சமூகத்தை வளர்த்தெடுப்பதற்கு, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இளையோரை, சிறுவர்களை நீங்கள் வழிநடத்துவதற்கு இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் எதிர்காலம் ஒரு பெரிய